இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 5 பார்க்கலாம். Chapter 17 The Progress to Knowledge God, Man and Nature. Paragraph 5 Intellectual knowledge and practical action are devices of nature by which we are able to express so much of our being, consciousness, energy, power of enjoyment, as we have been able to actualize in our apparent nature, by which we attempt to know more, express and actualize more, grow always more into the much that we have yet to actualize. Explanation. We possess the knowledge of science, philosophy, world events, etc., acquired through our mind. It is our intellectual knowledge. We put that intellectual knowledge into practical action. In fact, these two are the devices of nature. In our secret nature, we are existence, consciousness force, and delight, that is Satchit Ananda. By these two devices of nature, intellectual knowledge and practical action, we are able to express our being, consciousness, energy, power of enjoyment to the extent we are able to actualize them in our apparent nature. By our intellectual knowledge and practical action, we attempt to know more, express and actualize more, grow always more into the much that is of our true nature that we have yet to actualize. Thank you, sir. தேங்க்யூ. நாம் பார்த்தோம், நாம் இறுதியாக எல்லோருமே எட்ட வேண்டிய அந்த நாலேஜ் என்பது நாலேஜ் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி. நமக்குள்ள இருக்கிறது அந்த சச்சிதானந்தம் என்பதை அறிந்து கொள்வது. நம்மை சுற்றி இருப்பதும் எல்லாமே அந்த இறைவனுடைய அம்சங்கள் தான். அனைத்திற்கும் மூலமாக இருப்பதும் அந்த சச்சிதானந்தம் தான் என்பதுதான் ரியல் நாலேஜ். இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறத ஒரு சாப்டர்ல பார்த்தோம். இன்டெக்ரல் ரியாலிட்டி, ஆம்னிபெசன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் குறிப்பிடுவது இன்டெக்ரல் நாலேஜ் தான். அது அந்த ப்ராக்ரஸ் எப்படி நடக்குது இப்போ அதுதானே பார்க்குறோம். இப்போ அது இன்டெக்ரல் நாலேஜ் என்ன நமக்கு தெரியுது, அதுக்கு ப்ராக்ரஸ் எப்படி, அது எப்படி நம்ம போறோம், இப்ப நம்ம இருக்கிற நிலையில இருந்து எப்படி நம்ம அங்க போறோம், அதுதான் இப்ப இங்க கேள்வி. நம்மிடம் இருப்பது என்ன? மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மிடம் இருப்பது அந்த அறிவு என்கின்ற ஒரு விஷயம் பிரதானமாக செயல்படுகின்றது. அறிவை வைத்துக்கொண்டு நடைமுறை செயல்பாடுகளை செய்கின்றோம். எல்லோரும் செய்யறது என்ன அப்படின்னா, அறிவை வைத்துக்கொண்டு நடைமுறை செயல்பாடுகளை செய்வது என்பதில் தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ஆக்ஷன். இப்ப இது நம்ம இருக்கக்கூடிய நிலை, நாம் இருக்கக்கூடிய நிலை. இது என்ன உண்மையிலேயே இது என்ன விஷயம்? இது இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன? நோ டவுட் இது நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த நாலேஜ் இல்லைங்கிறது தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்டெலெக்சுவல் நாலேஜ் இல்லை, நம்ம இங்க குறிப்பிடக்கூடிய விஷயம் இன்டெலெக்சுவல் நாலேஜ் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு நமக்கு அந்த உண்மையை எட்ட முடியாது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டோம். ஆனா இப்ப இருக்க நமக்குடைய நிலை என்ன? அதுக்காக நம்ம மனிதன் மனம் என்கிற நிலையில இருக்கிறோம். இந்த நிலையை நம்ம எப்படி புறக்கணிக்க முடியும்? வாழ்க்கை எப்படி நடத்துறது? வாழ்க்கையில செயல்படுறதுக்கு நமக்கு நிச்சயமாக இன்டெலெக்சுவல் நாலேஜ் தேவைப்படுது. ப்ராக்டிக்கலா செயல்பட வேண்டியிருக்கு.
ஸோ உண்மையிலேயே இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா தானே நம்மளாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். அது என்னங்கிறது தான் பகவான் சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த நாலேஜ், நாம் அதை வைத்துக்கொண்டு நடைமுறையில் செயல்படுவது, இது எல்லாமே இயற்கையினுடைய ஒரு சாதனங்கள் அப்படிங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ தே ஆர் டிவைசஸ் ஆஃப் நேச்சர். இந்த சாதனங்களின் மூலமாக என்ன செய்கின்றோம்? நோ டவுட் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஞானத்தை வைத்து நடைமுறை வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஆனா அதுக்கு மேல வேற ஒன்றையும் செய்கின்றோம். அது என்ன செய்கின்றோம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய எசன்ஸ் என்னன்னா நம்முடைய சச்சிதானந்தம், உள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சித் ஆனந்தம் என்பதுதான் நம்முடைய ரூட் அப்படிங்கிறத பார்த்தோம். வி ஆர் ரூட்டட், அதுதான் ரூட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் நாலேஜ் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதெல்லாம் எங்க செயல்படுத்துறோம்? நம்முடைய மேற்புற இயல்புல தான் இதெல்லாம் செயல்படுத்துறோம். அப்பேரண்ட் நேச்சர்ல தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்துகின்றோம். நடைமுறை செயல்பாட்டை அப்பேரண்ட் நேச்சர்ல தான் செய்யறோம். ஆனா நம்மளுடைய ரூட் என்னன்னா சச்சிதானந்தம் தான் நம்ம ரூட். இதெல்லாம் இயற்கையினுடைய சாதனங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயற்கை என்ன செய்கின்றது? இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு, இன்டெலெக்சுவல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் ஆக்ஷன், இதெல்லாம் சாதனங்களை வைத்துக்கொண்டு நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் என்கின்ற அந்த அம்சத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்துகின்றது. அவ்வளவுதான். இது பூரணமாக வெளிப்படுத்தல. அதுவும் இந்த செயல்பாடுகளின் மூலமாகவும் நான் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றோம். இருந்தாலும் என்ன செய்கின்றோம்? ஏதோ கொஞ்ச அளவுக்கு தான் வெளிப்படுத்துறோம். We have been able to actualize in our apparent nature, and by which we attempt to know more, express and actualize more, grow always more into the much that we have yet to actualize. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு ஏதோ ஒரு கொஞ்ச அளவுக்கு தான் இதெல்லாம் வெளிப்படுத்துறோம். மெஜாரிட்டி நம்ம இக்னோரன்ஸில் தான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் என்கின்ற அம்சத்தை வெளிப்படுத்துறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த செயல்பாடுகளின் மூலமாகவும் எந்த முயற்சியை நாம் செய்கின்றோம் என்றால், மேலும் மேலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இந்த சச்சிதானந்தத்தை மேலும் மேலும் எவ்வாறு அறிந்து கொள்வது, மேலும் மேலும் அதை எவ்வாறு வெளிப்படுத்துவது, மேலும் மேலும் நம்முடைய புற நடவடிக்கைகளில் அதை எட்டுவது என்கின்ற ரீதியில் தான் நாம் இப்பொழுது செயல்படுகின்றோம். ஸோ நம்ம நோ டவுட் அறியாமையில் இருக்கிறோம். நோ டவுட் இன்டெலெக்சுவல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்பட முடிகின்றது. இருந்தாலும் அது கூட எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால், அதுவும் கூட எந்த அளவிற்கு இந்த விஷயங்களின் மூலமாக அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஏதோ அதற்கு எட்டிய அளவில் அது வெளிப்படுத்துகின்றது. மேலும் இந்த செயல்களின் மூலமா, ஏன்னா நம்ம எல்லாம் பரிணாமத்துல இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சியில நம்ம எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. எதுவும் கீழான நிலை அப்படின்னு நம்மளால இக்னோர் பண்ண முடியாது. எல்லாமே ஏணி படிக்கட்டு மாதிரி அப்படியே மெல்ல 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 அடுத்தடுத்த நிலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இருக்கக்கூடிய இப்ப நிலையை கூட அந்த சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு தான். அது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது வெளிப்படுத்துகின்றது. மேலும் இது எந்த திசையில் செயல்படுகின்றது என்றால், மேலும் மேலும் அதை வெளிப்படுத்தும் எண்ணத்தில் ஒரு அடிப்படையில் தான் இது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ஆர் டிவைசஸ் ஆஃப் நேச்சர் பை விச் we are able to express so much of our being, consciousness, energy, power of enjoyment as we have been able to actualize in our apparent nature. எந்த அளவுக்கு புற இயல்பில் நம்முடைய உண்மையான சுரூபத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு வெளிப்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, by which we attempt to know more, express and actualize more, grow always more into the much that we have yet to actualize.
நம்ம சச்சிதானந்தம் வந்து ஒரு இன்ஃபினிட், அதுல ஏதோ ஒரு எள்ளளவு தான், அது கூட இல்லை, அது மூலமாக தான் இந்த செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்த முடிகின்றது. இன்னும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதையும் எட்ட வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் நம்முடைய செயல்பாடு அமைந்துள்ளது அப்படிங்கிறார் பகவான். அடுத்ததுக்கு போகலாம் நம்ம. But our intellect and mental knowledge and will of action are not our only needs. Not all the instruments of our consciousness and energy. Our nature, the name which we give to the force of being in us, in its actual and potential play and power, is complex in its ordering of consciousness, complex in its instrumentation of force. But our intellect and mental knowledge and will of action are not our only means. They are not all the instruments of our consciousness and energy. We mean by the term nature the force of being in us in its actual and potential play and power. Our nature is complex in its organizing of consciousness, complex in its use of instruments of force. It does not use our intellect and mental knowledge alone. நன்றிங்க சார். தேங்க்யூ. பகவான் கூறக்கூடிய கருத்துக்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா பார்க்கணும், அப்பதான் நம்மளை புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி புரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே இயற்கையினுடைய செயல்பாடு, அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே நேச்சர். நம்ம நேச்சர் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய நேச்சர் அப்படிங்கிறது அந்த கான்சியஸ்னஸ். நம்மை செயல்பட வைக்கின்றது அந்த இயற்கையினுடைய சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை சச்சிதானந்தம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா நம்ம இயல்பும் வந்து சச்சிதானந்தத்தினுடைய இயல்பு தானே. மேற்புறத்தில் அது மாதிரி இல்லாமல் இருக்கலாம், அடிப்படையில் அதுதானே நம்ம. ஸோ நம்ம செயல்பட வைக்கிறதும் அந்த நேச்சர் தான், நேச்சர் ஃபோர்ஸ் தான் செயல்பட வைக்கின்றது, சித் சக்தி தான் செயல்பட வைக்கின்றது. அது பல்வேறு யுக்திகளை கையாளுகின்றது. இயற்கை வந்து பல்வேறு யுக்திகள், பல்வேறு சாதனங்களை கையாளுகின்றது. இந்த அறிவு சார்ந்த, அந்த புத்தி சார்ந்த அறிவு, நடைமுறை செயல்பாடு என்பது ஒரு டிவைஸ். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ஆக்ஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதனங்கள் தான். இதை மாத்திரம் அந்த இயற்கை பயன்படுத்துவது கிடையாது, இது மாத்திரம் கிடையாது. ஏன்னா நான் அந்த இயற்கையினுடைய சக்தி, கான்சியஸ்னஸ், எனர்ஜி, அதுதானே வந்து செயல்படுகின்றது. அது பல்வேறு சாதனங்களை நம்மிடம் செயல்படும் பொழுது அது பல்வேறு சாதனங்களை அது உபயோகிக்கிறது. அதுல நம்முடைய புத்தி, அறிவு, நம்முடைய பிராக்டிக்கல் நாலேஜ் என்பது ஒரு பகுதி தான். நம்மிடையே பல்வேறு சாதனங்கள் இருக்கின்றன. நாம் அறியாத நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதனங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன. அதையும் அந்த இயற்கை பயன்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் இங்க சொல்றார். Our nature, the name which we give to the force of being in us, in its actual and potential play and power, is complex in its ordering of consciousness. அது வெறும் சிம்பிளா வந்து நம்ம வெறும் நீ வந்து புத்தக அறிவை வைத்துக்கொண்டு, உன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு பிராக்டிக்கலா செயல்படு அப்படிங்கிறத ரீதியில செயல்படுறதில்ல. இட் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ். அது பல்வேறு நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை அது கையாளுகின்றது. பல்வேறு தன்னுடைய சக்திகளை அது வந்து பயன்படுத்தும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது பல்வேறு கருவிகளை அது பயன்படுத்திக் கொள்கின்றது. அதுல ஒரு கருவிதான் நம்மளுடைய புத்தி என்பது. புத்தி, அறிவு, நடைமுறைக்கான ஒரு செயல்பாடு என்பது ஒரு கருவிதான். நமக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கருவிகள் இருக்கின்றன, அதை அது சாதனமாக பயன்படுத்தி கொள்கின்றது அப்படிங்கிறார். இயற்கை
நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அது. நம்மளுடைய ஜீவனினுடைய ஒரு சக்தி தான் நம்ம இயற்கை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதனுடைய அது எப்படி நம்மளுடைய உணர்வு நிலையை வந்து ஒழுங்கமைத்து கொள்கின்றது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு எளிமையான விஷயமாக இல்லை. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இயற்கை வந்து ரொம்ப எளிமையா அதை வந்து செயல்படுத்துவதில்லை. இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் இட்ஸ் ஆர்டரிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். நம்முடைய உணர்வு நிலையை இந்த இயற்கை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய உணர்வு நிலையை வெளிப்படுத்தும் போது அது என்ன மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி 2 + 2 = 4 அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா வெளிப்படுத்துமா? நிச்சயமா இருக்காது. ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் எடுத்துக்கொண்டாலே அவனுடைய இயல்பு வெளிப்படுகின்றது. நம்ம எல்லாருமே இயற்கை தான், ஒரே ஃபோர்ஸ் தான். ஏன் எல்லாரும் நேச்சரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை? நாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வுல வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாதிரி இருக்கிறோம் நம்ம எல்லோருமே. அவர் நேச்சர் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ். ஹியூமன் நேச்சர் வந்து சோ காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொருத்தருடைய நேச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய அறிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைகளில் காணப்படுகின்றன. அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹியூமன் நேச்சரை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிதாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அது வந்து அந்த உணர்வு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை வந்து அது கையாளும் விதம் வந்து இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். அது செயல்படுத்தும் கருவி, நம்மளுடைய சக்தியை பயன்படுத்துவதற்காக கையாளும் கருவிகளும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமா வெறும் இன்டெலெக்சுவல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதை வைத்துக்கொண்டு இதுதான் நம்மளுடைய இயற்கை அப்படின்னு நம்ம நேச்சர் வந்து காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நம்மளுடைய உணர்வு நிலையை, நமக்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு நிலை கான்ஷியஸ், we are all conscious human beings. இந்த கான்ஷியஸ்னஸை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். இந்த வெளிப்படுத்துறோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் ஒரு சக்தி தான் இயற்கை அப்படிங்கிறோம். நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி தான் நம்மளுடைய இயல்பு, நேச்சர் அப்படிங்கிறோம். இந்த செயல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து வெறும் மனிதன் என்பவன் வெறும் அறிவு சார்ந்த பிரஜை, அவன் நடைமுறை செயல்கள் நடைமுறைக்கு ஒப்ப அவனுடைய அறிவு என்ன இருக்கின்றதோ அதுதான் அவன் அப்படின்னு நம்ம வந்து அவ்வளவு சிம்பிளா நம்மளால முடிவு பண்ண முடியாது. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய சக்தி என்பது, அவனுடைய உணர்வு நிலையை கையாளும் விதம் என்பது இட் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாரு. அது கையில் எடுத்துக்கொள்ளும் சாதனங்கள், கருவிகள் எல்லாம் சோ காம்ப்ளெக்ஸ். அதனால வெறும் அது வந்து மனிதனுடைய அறிவையும் அவனுடைய நடைமுறை செயல்பாடு என்கின்ற விஷயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அது செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். அதனால இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். நோ டவுட் நம்ம இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும். ஆனா அது மாத்திரம் இல்லை. நம்ம அவ்வளவு எளிதாக மனிதனுடைய இயல்பை நம்ம வந்து மதிப்பிட முடியாது அப்படிங்கிற. அடுத்தது பார்க்கலாம். Every discovered or discoverable term and circumstance of that complexity which we can get into working order, we need to actualize in the highest and finest values possible to us, and to use in its widest and richest powers for the one object. That object is to be conscious, to increase continually in our realized being and awareness of self and things, in our actualized force and joy of being, and to express that becoming dynamically in such an action on the world and ourselves,
that we and it shall grow more and always yet more towards the highest possible reach, largest possible breadth of universality and infinity. Yes, madam. Relation. Besides our intellect and mental action, there are other instruments of knowledge which our nature makes use of. They are instruments of subtle senses, intuition, knowledge by direct identity, etc. Some are discovered by us and some are yet to be discovered in our nature. They all constitute the complexity of our nature. All these discovered and yet to be discovered instruments of knowledge in us must be actualized in the highest and finest values possible to us. That is, they must be put into use in their widest and richest powers for the one object. The object is to be conscious of the true self in things. It is to increase continually in our realized being and awareness of self and things. We must increase in our actualized force and joy of being. We must express that becoming, that is, that change, dynamically in an action on the world and ourselves. It is so that we and the world always grow more and more towards the highest possible reach, largest possible breadth of universality and infinity. Thank you, sir. Thank you. இதுல மைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த போர்ஷன்ல மைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெறும் நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவு, நம்மளுடைய நடைமுறை ஞானம், அது மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்களை நம்மளுடைய இயற்கை வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் நிறைய இருக்கு. வெறும் அறிவு மாத்திரம் இல்லை, நுண்ணறிவுன்னு இருக்கு, அதாவது இன்ட்யூஷன் அப்படின்னு இருக்கு, அப்புறம் சூட்சும இந்திரியங்கள் அப்படின்னு இருக்கு, அது மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, சட்டில் சென்சஸ். அப்புறம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல நாலேஜ் பை டைரக்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மூலமாக இந்த இயற்கை வந்து தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்கின்றது. நம்மளுடைய அந்த இயற்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களே பயன்படுத்தி கொள்கின்றது. இதையெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். நான் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்றோம், அப்புறம் வரி வரியா நம்ம பார்க்கலாம், அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை, இயற்கையினுடைய இந்த செயல்பாட்டை நம்ம வந்து நம்ம அறிந்தது வந்து ரொம்ப 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 கம்மி. நம்மால் கண்டறியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கண்டறிக்கணும், நம்ம கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அந்த விஷயங்களை அதனுடைய மிகவும் சிறப்பான ஒரு அளவில் பயன்படுத்தி கொள்ளணும். சரி, எதுக்காக பயன்படுத்தி கொள்ளணும் இதெல்லாம் அப்படின்னா, சிம்பிள், நமக்குள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்தத்தை முழுமையாக கண்டறிந்து அதை சித்தியாக பெறுவது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்தத்தை கண்டறிந்து அதை சித்தியாக அடைவது. அது மாத்திரம் இல்லை, அதை வந்து நம்மளுடைய வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்துவது. இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரூட், இந்த எசன்ஸ் சச்சிதானந்தத்தை நாம் முழுமையாக அதை வந்து அடைவது, எட்டுவது. அது மாத்திரமல்ல, அதை நம்மளுடைய அனைத்து வெளிப்புற செயல்களிலும் அதை வெளிப்படுத்துவது, மேலும் 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 வெளிப்படுத்தி கொண்டே செல்வது. இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். நம்ம அவருடைய பகவானுடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். நம்ம இந்த போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. விஷயம் வந்து பகவான் சொல்லக்கூடிய விஷயம் மைய கருத்து ஒன்றுதான். இந்த வெளிப்படுத்தக்கூடிய மொழி வந்து கொஞ்சம்
கடினமாக இருக்கின்றது. நமக்கு மேலிருந்து பார்ப்பதற்கு அவ்வாறு தோன்றுகின்றது. Every discovered or discoverable term and circumstance of that complexity which we can get into working order. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம், புத்தி. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளுடைய சூட்சும ஞானம், நிறைய விஷயங்கள் நமக்கு ஞானத்தை பெறக்கூடிய வழிகள் நமக்குள்ளேயே இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த சூட்சும ஞானம் அப்படிங்கிறது, சட்டில் சென்சஸ் அப்படிங்கிறது, அப்புறம் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது, அப்புறம் அதுக்கு மேலே போய் நாலேஜ் பை டைரக்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதெல்லாம் இன்னும் நம்மால கண்டறிய முடியல. இன்னும் கண்டறியல. நம்ம கண்டறிந்ததெல்லாம் வெறும் அறிவு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது, நாம் கண்டறிந்து கையாளுவது, கண்டறியாமல் இருப்பது, இதெல்லாம் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர் அப்படிங்கிறத விஷயம் பார்த்தோம். இதையெல்லாம் நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள நிலை, ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். we can get into working order. இது நம்ம இப்ப இன்ட்யூஷன் செயல்படுது அப்படின்னா அவ்வப்பொழுது இன்ட்யூஷன் வருது போகுது. அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம இந்திரியங்கள்லாம் செயல்படுது அப்படின்னா அவ்வப்பொழுது செயல்படுகின்றது, அப்புறம் போகுது. ஆனா இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறார். முறையாக நம்ம நம்ம இன்ட்யூட்டிவ் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணணும். முறையாக நம்மளுடைய சூட்சும இந்திரியங்களினுடைய சட்டில் சென்சஸ் உடைய செயல்பாட்டை செயல்படுத்தணும். வெறும் அறிவை மாத்திரம் நம்பி இருக்காம இந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட சாதனங்களையும் நாம் முறையாக ஒழுங்கமைக்கணும் அப்படிங்கிறார். which we can get into working order அப்படிங்கிறார். இது ஒரு விஷயம் சொல்றார். ஏன்னா இதெல்லாமே நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறார். அடுத்த விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒழுங்கமைக்கணும் நம்பர் 1. நம்பர் 2, அதை சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும். we need to actualize in the highest and finest values possible to us. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய மிகச் சிறப்பான ஒரு நிலையில நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ட்யூஷனை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி அந்த மிகவும் சிறப்பான அதனுடைய செயல்பாட்டை நம்ம எவ்வாறு அறிவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சட்டில் சென்சஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னா அதனுடைய சிறப்பான செயல்பாட்டை எவ்வாறு அறிவது. ஸோ இரண்டாவது, அவைகளினுடைய சிறப்பான பயன்பாட்டை நாம் அறிந்து கொள்வது. we need to actualize in the highest and finest values possible to us. அப்புறம் அதை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறார் பகவான். அதனுடைய சக்திகளை அறிந்து கொள்ளது வேற, அதனுடைய சக்திகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, வைடஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் பவர்ஸ், அதனுடைய சக்திகளை மிகவும் ஒரு பரந்து விரிந்த நிலையில், அதனுடைய மிகவும் ஆழமான வளமான நிலையில, வைடஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் பவர்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறார். இது நம்மளுடைய சக்திகளை வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவோ இல்லை நம்மளுடைய ஈகோவை இதெல்லாம் இந்த சக்திகள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு வெளியில சொல்றதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். அது மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஈகோவுக்காக செயல்படுத்துறோம். நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இயற்கையினுடைய சக்திகளை எதற்காக நம்ம அதனுடைய உச்சக்கட்ட நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மளுடைய ஈகோவை அதை மேலும் மேலும் பெரிதாக்க கொள்வதற்காக இல்லை. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறார். ஃபார் த ஒன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, டு பி கான்ஷியஸ், டு இன்க்ரீஸ். ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம டு பி கான்ஷியஸ்
to increase continuously in our realized being and awareness of self and things. ஒன்று நம்ம அதுவாகவே அடைவது, அப்புறம் ஒன்று அது குறித்த உணர்வு நிலையை எட்டுவது, மேலும் மேலும் நம்மளுடைய ஜீவனுடைய இயல்பில் அதுவாக மாறுவது. எதுவாக மாறுவது அப்படின்னா அந்த சச்சிதானந்தத்தினுடைய தன்மையை தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். That object is to become, to be conscious, to increase continually in our realized being and awareness of self and things. இது சச்சிதானந்தத்தினுடைய அந்த உணர்வு நிலை, அந்த இருப்பு. இதை அனைத்திற்கும் பின்னால அந்த அனைத்திற்கும் பின்னால் சச்சிதானந்தம் தான் இருக்கின்றது என்பதை மேலும் மேலும் அந்த நிலையை எட்டுவது, அது குறித்த உணர்வு நிலையை அடைவது அப்படிங்கிறார். அதாவது அதுவாகவே மாறுவது என்கின்ற தன்மையில் பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த சக்தி, அதனுடைய சக்தியையும் இன் அவர் ஆக்சுவலைஸ்டு ஃபோர்ஸ், நம்மளுடைய செயல்பாட்டில் அந்த சச்சிதானந்தத்தினுடைய சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துவது. அண்ட் ஜாய் ஆஃப் பீயிங், நம்முடைய இருப்பினுடைய மகிழ்வில் அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவது. இவ்வாறாக நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகின்றோம், நாமும் அந்த சச்சிதானந்தமாகவே மாறுகின்றோம் இல்லையா? இந்த பிகமிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமும் அந்த சச்சிதானந்தமாகவே மாறுகின்றோம். இது மாறினா மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுகளிலும் அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய ஒரு சிறப்பு. பூரண யோகத்தில் இந்த நோக்கம்தான் கையாளப்படுகின்றது. இப்போ பாரம்பரிய யோகத்துல சச்சிதானந்தை அடைந்தவர்கள், அந்த நிலையை எட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சச்சிதானந்தம் என்கின்ற நிலையை எட்டியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சச்சிதானந்தம் என்கின்ற நிலையை எட்டுவது புதிது அல்ல. அதை எட்டியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எட்டிய நிலையில் அந்த நிலையிலே தங்கி விடுவார்கள் அவர்கள்லாம். திரும்ப இந்த புவி சார்ந்த வாழ்வில் அதை வெளிப்படுத்துவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருந்தது. ஏன்னா அவங்களால அந்த லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. சச்சிதானந்தம் நிலையை எட்டி விட்டார்கள், சரி. சச்சிதானந்தத்தையும் இந்த புவியையும் இணைக்கக்கூடிய அந்த லிங்க் சூப்பர் மைண்ட், அது மூலமாகத்தான் நம்மளால இது செயல்படுத்த முடியும். அதவே செயல்படுத்த முடியாது. அந்த லிங்கை அவங்களால, அந்த இணைப்பை அவங்களால அடைய முடியாதனால அவங்க அந்த நிலையிலே இருந்து விட்டார்கள். இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நிலையை எட்டியது மாத்திரம் பத்தாது, அதை எல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய உலகத்தில் உள்ள நீங்க உலகத்தில் இருந்து இந்த நிலையை நீங்க உலகத்தில் இருந்து விடுபட்டு எங்கோ ஒரு நிலையில் எல்லாம் கடந்த நிலையில் எட்டுவது கிடையாது. இங்க பகவான் சொல்றது உலகத்தினுடைய செயல்பாடுகளில் இருந்து கொண்டே இந்த நிலையை எட்டணும் அப்படிங்கிறார். அதை என்ன சொல்றார் பகவான்? To express that becoming dynamically in such an action on the world and ourselves அப்படிங்கிறார். எல்லா உலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளின் மேலும் நீங்க வெளிப்படுத்தணும். நம்மின் மீதும் வெளிப்படுத்தணும், உலகத்தின் மீதும் நம்முடைய செயல்களின் மூலமாக இந்த சச்சிதானந்தத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அது மாதிரி வெளிப்படுத்துவதன் மூலம் என்ன நடைபெறும் அப்படின்னா, வி அண்ட் இட் அப்படிங்கிறார். வி அண்ட் இட்னா என்ன? வினா நம்ம, இட்னா உலகம். இப்ப எப்படி இருக்கிறோம்? உலகம் வேறு, நம்ம வேறு அப்படின்னு தனித்தனியா இருக்கிறோம். இந்த பூரண யோகத்துல தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு உயர் உணர்வு நிலையை எட்டுவது அப்படிங்கிறது கிடையாது. அவன் தான் அடைந்த அந்த உயரத்தை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இன்டகிரேஷன் என்பது எல்லா நிலையிலும் காணப்படுகின்றது. இதை பகவான் என்ன கோருகின்றார்? இந்த உயர்வான நிலையை எட்டுவது ஹாரிசான்டல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறார் பகவான். ஹாரிசான்டல் எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஒரு முயற்சியின் மூலம் ஒரு உயர்வான நிலையை எட்டுவது. அப்புறம் நாம் எட்டிய அந்த உயர்வான நிலையை சக நிலையில் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது. அப்பதான் இந்த நம்மை சார்ந்திருக்கும் உலகமும் பயனடையும். பூரண யோகத்துல அதுதான் இலக்காக கருதப்படுகின்றது.
வி அண்ட் இட்னா நாம், இந்த உலகம், அது வந்து ரெண்டுமே வந்து ஒரு அந்த உயர் உணர்வு நிலையை எட்டும் அப்படிங்கிறார். We and it shall grow more always, yet more towards a highest possible reach, largest possible breadth of universality and infinity அப்படிங்கிறார். தனி மனிதன் என்பவன் பிரபஞ்சம் தழுவிய மனிதனாகுவான், எல்லை கடந்த நிலையை எட்டுவான். ஒரு தனி மனிதன் என்கின்ற நிலை மனிதன் தற்பொழுது ஒரு எல்லைக்குள் இருக்கும் அமைப்பாக இல்லாமல் எல்லை கடந்த நிலையை எட்டுவான் அப்படிங்கிறார். இதுதான் இலக்கு அப்படிங்கிறார். எதுக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னா, சச்சிதானந்தத்தை, அதனுடைய நிலையை நாம் எட்டுவது, அதை அனைத்திலும் வெளிப்படுத்துவது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அது. படிக்கும் போதே நான் கொஞ்சம் திணறின்றது, எங்க பாஸ் கொடுக்கறது, ஸோ தட் படிக்கிறவங்களுக்கும் அது புரிஞ்சு படிக்கணும், கேட்குறவங்களுக்கும் அது புரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது ஒரு தடுமாற்றம் இருந்தது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இது. அதை பியூட்டிஃபுல்லாக அந்த அப்படின்னா இட்டுனா என்ன அப்படின்னு இருக்கும் மைண்டில், வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல் இட் வாஸ். தேங்க்யூ சார். பெரிய சென்டென்ஸ் இது. அதான் அது இது சென்டென்ஸ் மட்டும் பெருசு இல்ல, சென்டென்ஸ் மட்டும் பெருசு இல்ல, விஷயமும் பெருசு, விஷயம் ரொம்ப பெருசு. அது நேத்திக்கு நான் பண்ணும்பொழுது ஒரு சமயம் எனக்கு வந்து என்ன ஏன் இவ்வளோ பகவான் வந்து இந்த விஷயத்த இவ்வளோ காம்ப்ளெக்ஸா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நமக்கு தெரியாது அந்த டிவைனுடைய பிளான் வந்து, அவங்களுடைய பிளான் வந்து டிவைன், நம்ம மென்டல் லெவல்ல பேசுறோம். டிவைன் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்த உள்ள வாங்கிட்டு அதை இன்டலெக்சுவல் டேர்ம்ஸ்ல வெளிப்படுத்தும் பொழுது எதுக்கும் அது ஒரு ஒரு கேப்பே இல்லாம வெளிப்படுத்தணும். அதனால்தான் பகவானுடைய இந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஆல்ரவுண்டடா இருக்கு. அதுதான் காரணம். நம்மளுடைய மனம் என்கிற நிலையிலேருந்து பார்க்கும் பொழுது அது கடினமாக இருக்கின்றது. ஏன் இவ்வளவு கடினமாக சொல்றார் பகவான் அப்படின்னு நமக்கு தோணுகின்றது. ஆனா அவருடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை அனுபவ ரீதியாக அறிந்த பின்பு அதை அறிவு மனிதனுக்கு புரியும் வண்ணம் வெளிப்படுத்தும் பொழுது அதை பகவான் இவ்வளவு விஷயங்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு. அதுதான் அது. நான் கூட நினைச்சுக்கிட்டேன் இவ்வளவு டஃபா இருக்க நினைச்சுக்கிட்டேன் நான். இல்ல we are thankful to Bhagavan for having you as our guide here. That's it. That's the point I wanted to make basically. எல்லாமே அவங்களுடைய வழிகாட்டுதல் தான். எஸ். ஓகே, அடுத்தது பாருங்க சார். All man's age-long effort, his action, society, art, ethics, science, religion, all the manifold activities by which he expresses and increases his mental, vital, physical, spiritual existence are episodes in the vast drama of this endeavor of nature, and have behind their limited apparent aims no other true sense or foundation. For the individual to arrive at the divine universality and supreme infinity, live in it, possess it, to be, know, feel, and express that alone in all his being, consciousness, energy, delight of being, is what the ancient seers of the Veda meant by the knowledge. That was the immortality which they set before man as his divine culmination. Yes, madam. Explanation. Man expresses and increases his mental, vital, physical, spiritual existence by his effort, art, ethics, science, religion, and all the manifold activities. They are nothing but episodes in the vast drama of this endeavor of nature. They have no other true sense or foundation behind their limited apparent aims.
The task set before the individual is to arrive at the divine universality, that is, realization that all that is in the universe is the manifestation of the divine and he is part and parcel of it, and supreme infinity, enlarging his finite being into the divine infinity. He has to live in it, possess it, to be, know, feel, and express that alone in all his being, consciousness, energy, delight of being. This is what the Vedic seers meant by knowledge. This was the immortality which they set before man as his divine culmination. Thank you, sir. தேங்க்யூ. மனிதன் வந்து நம்ம எல்லோரும் செயல்படுறோம். 3 விதமான நம்மளுடைய, அதாவது பேசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையில உடலினுடைய செயல்பாடுகள் பேசிக்கலா அதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிராணமயத்தினுடைய தேவைகள், கோரிக்கைகள். அடுத்தது அவனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள்ல தான் வந்து மனிதன் வந்து செயல்படுகின்றான். அவனுடைய செயல்பாடுகள்லாம் காலம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய சமுதாயத்தில் அவன் செயல்படுகின்றான். செயல்பாடு என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். அவனுடைய செயல்பாடு அவன் அமைத்துள்ள சமுதாயம். அதே போல அவன் ஈடுபடும் இந்த கலைகள், அவன் அனுசரிக்கும் இந்த தார்மீக நெறிகள், எத்திக்ஸ். அதே போல அவன் படைத்துள்ள அந்த விஞ்ஞானம், சயின்ஸ், மதம், ரிலிஜன், இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய பல்வேறு செயல்பாடுகள். இந்த பல்வேறு செயல்பாடுகள்லாம் எதுக்கு அப்படின்னா ஒன்றும் வந்து அவனுடைய ஒரு அம்சத்தை வந்து வெளிப்படுத்துகின்றன அல்லது அவற்றிற்கு மேலும் வளம் சேர்க்கின்றன. ஒரு மனிதனுடைய மனம், கல்வி, சயின்ஸ் எல்லாம் மனதினுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றன, வளம் சேர்க்கின்றன. கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பிராணமயத்திற்கு வந்து ஒரு வளம் சேர்க்கின்றன, வலுப்படுத்துகின்றன. அப்புறம் அவனுடைய மற்ற செயல்பாடுகள் உடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வலு சேர்க்கின்றன. மதம் சார்ந்த விஷயங்கள் அவனுடைய ஆன்மீக இருப்பிற்கு உதவுகின்றன. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதனுடைய பல்வேறு அமைப்புகளினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் காணப்படுகின்றன. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பகவான் என்ன சொல்கின்றார், எப்படி வந்து ஒரு நாடகத்துல வந்து பல்வேறு காட்சிகள் வரும், அதே போல இயற்கையினுடைய முயற்சியில நடத்தப்படும் காட்சிகள் தான் இவை அப்படிங்கிறார். They are episodes in the vast drama of this endeavor of nature. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய முயற்சியில் அரங்கேற்றப்படும் காட்சிகள் அப்படிங்கிறார். எபிசோட்ஸ் இன் த வாஸ்ட் டிராமா ஆஃப் திஸ் எண்டவர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப மேம்போக்கா தான் இதனுடைய அப்பேரண்ட் எய்ம்ஸ் எல்லாம் வந்து மேம்போக்கா பார்க்கும் பொழுது இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லிமிட்டட் நோக்கத்தோட இவைகள் எல்லாம் செயல்படுத்தப்படுகின்றன. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டட் எய்ம்ஸ் தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறார். மைண்ட்னா அதுக்கு ஒரு லிமிட்டட் எய்ம், வைட்டலுக்கு ஒரு லிமிட்டட் எய்ம், பிசிக்கல் ஸ்பிரிட்ல ஒரு லிமிட்டட் எய்மோட செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஆனா இது மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். இது வந்து ஒரு லிமிட்டட் எய்ம்ஸ் தான். இதை மாத்திரம் நம்ம பூர்த்தி செய்துட்டு நம்ம வந்து அந்த ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு, அதை எட்ட முடியாது அப்படிங்கிறார். நம்மளுடைய ஒரு தனி மனிதன் வந்து எதை எட்டணும்? டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிறார். டிவைன் யூனிவர்சாலிட்டின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் தழுவிய நிலையை நாம் அடைவது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய ஈகோவை சார்ந்த
நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். இண்டிவிஜுவல் லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். அதுவும் இண்டிவிஜுவலா நம்மளோட ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இங்க பகவான் சொல்வது டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டிவைன் யூனிவர்சாலிட்டினா பிரபஞ்சம் தழுவிய நிலையை எவ்வாறு எட்டுகின்றோம் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சமும் பிரபஞ்சத்தில் அனைத்தனுள்ளும் இருக்கக்கூடிய இறையம்சமும் ஒன்றுதான். அதனுடைய இணைபிரியாத அங்கம்தான் நான், நாமும் அதுவும் வேறல்ல என்கின்ற நிலையை எட்டுவதுதான் இந்த டிவைன் யூனிவர்சாலிட்டி. இதை வேறு ஒரு வார்த்தையிலும் அந்த யோக முயற்சியில, யோக சாதனையில் வேறொரு வார்த்தையிலும் குறிப்பிடுவார்கள். அதுதான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்று அந்த யோக பயணத்துல அது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக கருதப்படுகின்றது. அந்த அட்டைனிங் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஆர் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், இதுதான் டிவைன் யூனிவர்சாலிட்டி. அப்புறம் சுப்ரீம் இன்ஃபினிட்டி. சுப்ரீம் இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம்தான் நாம் அப்படிங்கிறது அறிவது. எல்லை கடந்து இருக்கக்கூடிய, எல்லையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம்தான் நாம் என்று அறிவது. அதுதான் சுப்ரீம் இன்ஃபினிட்டி. ஸோ இண்டிவிஜுவல் எப்படி அவன் இருக்க நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வது அந்த டிவைன் யூனிவர்சாலிட்டி. அதையும் கடந்த அடுத்த நிலைக்கு செல்வது சுப்ரீம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற நிலை. இதுலயே வாழணும் அப்படிங்கிறார் பகவான். இது ஏதோ ஒரு அனுபவம், ஒரு குறுகிய கால அனுபவமாக அனுபவமாக அடைந்து விட்டு பின்பு அந்த அனுபவம் மறைந்து விடக்கூடாது. இதை நிலையான அனுபவமாக அதிலே மனிதன் வாழணும் அப்படிங்கிறார். டு லிவ் இன் இட், டு பொசஸ் இட். அது எப்பொழுதுமே நமக்குள்ள நிலைத்து இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் அதுவாகவே மாறிவிடணும் அப்படிங்கிறார். டு பி, டு நோ, ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஸ். அதை முழுவதுமாக நம்முடைய எல்லா தளங்களிலும் அதை அறிந்து, அதை உணர்ந்து, அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அதை மாத்திரமே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். தட் அலோன் இன் ஆல் இஸ் பீயிங் கான்சியஸ்னஸ், எனர்ஜி, டிலைட் ஆஃப் பீயிங். அவர் மனிதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த சச்சித் ஆனந்தம், இன் ஆல் இஸ் பீயிங் கான்சியஸ்னஸ், எனர்ஜி, சத், சித், சித் சக்தி, ஆனந்தம். அவ்வாறு இந்த நிலையை எட்டுவதுதான் அந்த நாலேஜ் அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்லக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு இதைத்தான் நம்ம நம்மளுடைய ஏன்ஷியன்ட் சீயர்ஸ் ஆஃப் வேதா மென்ட் பை நாலேஜ். நம்முடைய வேத காலத்து அந்த ரிஷிகள் எதை அந்த நாலேஜ் என்று கூறினார்கள் என்றால், இந்த நிலையை எட்டுவதுதான் நாலேஜ் என்று குறிப்பிடுகின்றார்கள். பிரபஞ்சம் தழுவிய அந்த இறைத்தன்மையை எட்டுவது, எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையுடன் ஒன்று கலந்து இணைவது, அதிலேயே வாழ்வது, அதை முற்றிலுமாக அதுவாகவே மாறி அதை நம்முடைய அதுவாகவே மாறி நம்மளுடைய அனைத்து நம்முடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த சச்சித் ஆனந்தம், அதில் வெளிப்படுத்துவது. Feel and express that alone in all is being, consciousness, energy, delight of being is what the ancient seers of Veda meant by the knowledge. நாலேஜ்னா அதுதான் அப்படிங்கிறாங்க இங்க. இதுதான் இந்த நாலேஜ், இந்த ஞானத்தை ஒருவர் எட்டியவர் தான் அந்த சாஸ்வதத்தன்மை, இந்த அழியாத்தன்மை என்கின்ற நிலையை எட்டுவது அப்படிங்கிறது. தட் வாஸ் த இம்மார்டாலிட்டி விச் தே செட் பிஃபோர் மேன் ஆஸ் இஸ் டிவைன் கல்மினேஷன். இதனுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலை எது அப்படின்னா இந்த நாலேஜ் தான். இந்த நாலேஜ் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் எத்தகைய நிலையை எட்டுகின்றார்? அந்த சாஸ்வதமான நிலையை எட்டுகின்றார், அழியாத்தன்மையை எட்டுகின்றார். தட் வாஸ் த இம்மார்டாலிட்டி விச் தே செட் பிஃபோர் மேன் ஆஸ் ஹிஸ்
டிவைன் கல்மினேஷன் என்று குறிப்பிடுகின்றாங்க. அடுத்தது வந்து நம்ம ஸ்ரீ எம்பி பண்டிட்டுடைய விளக்கம் இருக்கு, அது யாராவது படிங்க. அது ரொம்ப இது நம்ம இது வரைக்கும் படிச்சதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். படிக்கட்டுமா சார்? படிங்க. As individuals, we have to aim to arrive not only at our individual perfection, but proceed to complete that perfection, to make that perfection meaningful. We have to arrive at a divine universality, not a mental universality, mentally accepting that all humanity is one, the world is one, but going about in our own selfish way. Nor is it the vital universality trying to dominate and cast everybody in our image. Divine universality means a horizontal expansion. Even that is not enough. We must have a supreme infinity, boundless, not confined even to the universe, but even beyond. Having arrived at that consciousness, we must live in that universality, live in that infinity, and not within ourselves. We express it in knowledge, express it in life. Living within ourselves is one thing, but to express it in the form of dynamic knowledge is another. This proceeds through continual increase in our being and awareness. That is, what we are today is not the highest, not the ultimate. Just as a child grows with the time, we also can, if we want, be conscious that we are continually increasing in our being, increasing in our awareness. Our awareness need not be confined to what we read or what we hear, what we read or what we hear from others. But if we aspire, we can increase our sensitive awareness of ourselves and of nature. Also increase continually in our actualized force and joy of being. Normally, our joy of being is very precarious. Similarly, the force that we wield is not certain. To actualize the inner force and a continuous joy of being is also part of the fulfillment. To express dynamically by action on the world, not just around ourselves, to contribute to the progress of the world by some dynamic action on it, is the object of the enlightened man. The basis of this knowledge is unity. There is one reality, one existence, one consciousness, and one power. But it is very difficult for man to envisage this unity all at once. It is through diversity, the multiplicity of this unity in manifestation, that he comes to know the reality. Through that, he gets a foothold and builds his knowledge. Sri MP Pandit, Thoughts on the Life Divine. Thank you, sir. ஓரளவு இந்த பணம் பார்த்ததனுடைய ஒரு சுருக்கத்தை வந்து நம்ம இங்க ஸ்ரீ எம்பி பண்டிட் நம்மளுக்கு வழங்கி உள்ளார். இங்க வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு பூரணத்துவம் முழுமை என்பது மாத்திரம் பத்தாது, ஒட்டுமொத்த முழுமையாக இருக்கணும். கம்ப்ளீட் தட். அதை வந்து அந்த அந்த அதை வந்து நம்ம வந்து முழுமை செய்யணும். தனிப்பட்ட ரீதியில் இருந்தால் மாத்திரம் பத்தாது. டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் மனம் சார்ந்த நிலையில அனைவரும் ஒருவர் என்று நினைப்பதோ, இல்ல ஒரு வைட்டல் லெவல்ல பிராணமயம் சார்ந்த நிலையில நம்ம அனைவரிடம் ஒருமித்து இருப்பதோ இங்க இல்லை. டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹாரிசான்டலா நமக்கு கிடைத்த நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக நாம் அடைந்த அந்த ஆன்மீக உயர்வு நிலையை அனைவருடனும் நாம் பகிர்ந்து கொள்வது, அதுதான் இங்க டிவைன் யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிறது. இது மாத்திரம் பார்த்தாது, அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபைனைட் பவுண்ட்லெஸ் அந்த எல்லை கடந்த பரம்பொருள், அதனுடன் நாம் ஒருமித்து இணைவது. இதெல்லாம் நம்ம எட்டிய பின்பு, இந்த உணர்வு நிலை, இந்த நிலையை எட்டிய பின்பு அதிலேயே இருக்கணும். We must live in that universality. We must live in that infinity.
நமக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அந்த நிலையிலே எட்டணும். அதை வந்து நம்ம வாழ்வினுடைய எல்லா இயக்கங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது டைனமிக் நாலேஜ், அதை வந்து ஒரு செயல்படும் ஞானமாக நம்முடைய செயல்கள் அனைத்திலும் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். இதுல நம்மை நாம் பெரிதுபடுத்திக் கொண்டே போகணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஜீவனினுடைய இருப்பை நம்ம வந்து பெரிதுபடுத்திக் கொண்டே போகணும். எதுல எல்லாம் பெரிதுபடுத்தணும் அப்படின்னா, there should be continual increase in our being and awareness. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே விரிவுபடுத்தி கொண்டே செய்யணும், செல்லணும் அப்படிங்கிறார். நம்முடைய பீயிங் அண்ட் அவேர்னஸ்னா அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் செய்யறது, விரிவுபடுத்திக் கொள்வது. நம்மளுடைய அவேர்னஸ் வந்து நம்ம ஐம்புலன்களின் மூலமாக எதை அறிகின்றோமோ அது மாத்திரம் இல்ல, நம்மை குறித்தும் நாம் சூழ்ந்துள்ள அந்த மற்றவை குறித்தும் நம்மளுடைய கான்சியஸ்னஸையும் அவேர்னஸையும் நம்ம வந்து விரிவுபடுத்தி கொண்டே செல்ல வேண்டும். இதுல என்ன அப்படின்னா, நம்முடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய செயல்படுத்தும் சக்தி, இதெல்லாம் வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா தற்காலிகமாக இருக்கின்றது. ஆனால் இங்க நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த சக்தி என்பது எப்படின்னா, அந்த சக்தி வந்து ஒரு வலிமையான சக்தி. அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும். அந்த தற்காலிக மகிழ்ச்சியாக இல்லாமல் சச்சிதானந்தத்தினுடைய அந்த சாஸ்வதமான மகிழ்ச்சியாக நம்மளுடைய அதை அடைய வேணும் அப்படிங்கிறார். இதை வந்து இந்த தன்மைகளை வந்து நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளின் மூலமாகவும் இந்த உலகத்தில் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நம்மால வந்து நம்முடைய பங்கை அளிக்க முடியும் அப்படிங்கிறார். இந்த நாலேஜ், இதுக்கு வந்து அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னா அந்த யூனிட்டி நாலேஜ். இந்த யூனிட்டி அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இந்த நாலேஜை எட்ட முடியும். இந்த யூனிட்டி அப்படிங்கிறது எந்த உண்மையின் பெயரில் நாம் அடைவது அப்படின்னா, there is only one reality. ஒரே இறைமைமை தான் இருக்கு, ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு, ஒரே கான்சியஸ்னஸா இருக்கு, ஒரே சக்தி தான் இருக்கு என்கின்ற இந்த ஒரு அனுபவம், இதை சித்தியாக நம்ம ஒருவர் எப்ப இந்த அனுபவத்தை அடைகின்றாரோ அப்பதான் அந்த நாலேஜ் வந்து இந்த யூனிட்டி வரும், அதர்வைஸ் வராது. இதை வந்து இங்க என்ன குறிப்பிடப்படுகின்றது, நாம் எப்படி இருக்கிறோம் இப்ப இந்த நிலையில? இப்ப வந்து பல்வேறுபட்ட பன்முகத்தன்மையில இருக்கிறோம். we live in multiplicity. இந்த நிலையில இருந்து கொண்டுதான் நம்ம அந்த ஒருமைத்தன்மையை எட்டணும் அப்படிங்கிறார். இதை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு மெல்ல 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 படிப்படியாக நம்ம இந்த நிலையை எட்ட வேண்டும் என்று இங்க ஸ்ரீ எம்பி பண்டிட் குறிப்பிடுகின்றார். நம்ம இது ஏற்கனவே பார்த்த அந்த பேராகிராஃபினுடைய ஒரு சாராம்சமாக வைத்துக் கொள்ளலாம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சார் சொல்லுங்க சார். மதர் வந்து சார் இந்த 1955, 56, 57, 58, 58 இதுல 3 வருஷம் வந்து அந்த பிளே கிரவுண்டில் வந்து 5 to 6 1 hour கம்ப்ளீட்டா பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து காமெண்ட்ரிஸ் அண்ட் தம்மபதாவை பத்தி பேசியிருக்காங்க. 2வது வந்து பகவானோட தாட்ஸ் அண்ட் அஃபோர்சம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அது பின்னால பல வருஷங்கள் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3வதாக காமெண்ட்ரிஸ் ஆன் த லைஃப் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க சார். அது ஒரு தனி புஸ்தகமாவே நம்ம இதுல வந்திருக்குது. காமெண்ட்ரிஸ் ஆன் த லைஃப் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 of the last chaptersக்கு இன்க்ளூடிங் த இவல்யூஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மேன், அதுல இருந்து ஆரம்பிச்சு இது பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பின்னாடி அந்த புஸ்தகத்துக்கு பின்னாடி போடுறது கொஞ்சம் வாசிக்கலாமா சார்? ஒரு 2 minutes வாசிங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். Commentaries on the life divine. In these commentaries, the mother speaks about Sri Aurobindo's vision of the future, the evolution of a spiritualized humanity leading to a divine life on earth அப்படின்னு போட்டுட்டு மதர் சொன்னது அதை வாசிக்கிறேன் சார். இது வந்து மதர் சொன்னது. We can simply by a sincere aspiration open a sealed door in us and find
That's something which will change the whole significance of life. Reply to all our questions, solve all our problems, and lead us to the perfection we aspire for. Without knowing it, to that reality which alone can satisfy us and give us lasting joy, equilibrium, strength, life. The starting point is to want it, truly want it, to need it. The next step is to think above all of that. A day comes very quickly when one is unable to think of anything else. That is the one thing which counts. And then one formulates one's aspiration, lets the true prayer spring up from one's heart, the prayer which expresses the sincerity of the need. And then, well, one will see what happens, the mother. எஸ் சார், எஸ் சார். அந்த சைக்கிக் பீயிங் ஓப்பனிங் எப்படி நம்ம வந்து அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது எப்படி நம்ம அதை 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 ரியலைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் மதர் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. சார் அப்புறம் மதர் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க சார். இந்த எவல்யூஷனை பத்தியும் அரவிந்தர் வந்து எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத பத்தியும் சும்மா ரொம்ப சாதாரண வார்த்தைகள்ல சொல்றாரு. கொஞ்சம் படிக்கலாமா சார்? ஒரு 5-6 லைன் படிங்க. There is an ascending evolution in nature which goes from the stone to the plant, from the plant to the animal, from the animal to man. Because man is for the moment the last rung at the summit of the ascending evolution, he considers himself as the final stage in this ascension and believes there can be nothing on earth superior to him. In that he is mistaken. அங்கதான் அவர் தப்பு பண்றாங்க. Sri Aurobindo came upon earth to teach this truth to men. He told them that man is only a transitional being living in a mental consciousness, but with the possibility of acquiring a new consciousness, that is the truth consciousness, and capable of living a life perfectly harmonious, good and beautiful, happy and fully conscious. During the whole of his life upon earth, Sri Aurobindo gave all his time to establish this consciousness he called supramental. Thank you, madam. Thank you. So நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.